இதுவும் தங்கம் தான். இது வந்து ஏழைகள் தங்கம், அது பணக்கார சொல்லிட்டீங்க. ஏழைகளின் தங்கம். எவ்வளோ கலெக்ஷன் பாருங்களேன். அந்த எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம், எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு 5 மெட்டல் ஐம்பன் ஷாப்ல தாங்க இருக்கும். இந்த ஷாப் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. டீடைல்டு அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வந்து நான் இந்த வீடியோல பார்க்காத நிறைய கலெக்ஷன்ஸ்மே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோ வந்து ஒரு ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாங்க இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது சார்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், நான் லாஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? நல்லா சூப்பரா இருந்துச்சு மேடம். செயின் பத்தி வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. ஓகே சார். அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுட்டுகளை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணோம். ஆமா சார். அது கேட்டவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து வந்து நிறைய கூட வந்து நம்ம கடையில கூட வாங்கிட்டு போனாங்க. இப்ப நம்ம புதுசா வந்து நம்ம கடையில வந்து நம்ம ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே இருக்கு, தனியா நம்ம வந்து பிரத்யேகமா இதுக்காகவே நம்ம வந்து தனியா நம்ம வந்து ஒரு ரூம் ஸ்பாட் பண்ணிருக்கோம். இது போக வந்து கஸ்டமர்களுடைய வந்து இது பண்றதுக்கு கார் பார்க்கிங் நம்ம வசதியில பண்ணிருக்கோம். நம்ம ஓகே சார். ஓகே சார். வெளியூர்ல இருந்து யார் வந்தாலும் நம்ம கடைக்கு வந்து கார் பார்க்கிங் வசதியில இருக்கு, அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நிறைய விளக்கம் கொடுத்து சூப்பரா பேசிருந்தீங்க. இந்த தடவை போன வீடியோல பார்க்காத கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வேற மக்கள் என்ன அதிகம் விரும்புறாங்க, எப்படி எல்லாம் விரும்புறாங்கன்ற கலெக்ஷன்ஸ் நீங்க கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருந்தீங்க. அதெல்லாமே இந்த வீடியோல பார்த்தலாம் மேடம். அது பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐம்பொன்னுனா என்ன அப்படிங்கறத பத்தி வந்து ஒரு சின்ன விளக்கம் சொல்லிருந்தீங்க. சரிங்க சார். ஏன்னா மக்களுக்கு வந்து அது வந்து தெரியணும். கண்டிப்பா அவங்க தெரிஞ்சு வந்து வாங்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா வியா இருக்கும். ஐம்பொன்னு போட்டா உடனே வந்து அப்படியே தங்க மாதிரியே வந்து மின்னும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒண்ணு இருக்கு. சோ வந்து அது வந்து ஒரு தவறான வந்து ஒரு கருத்து. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 பேத்துல வந்து 8 பேருக்கு கண்டிப்பா சேரும், 2 பேத்துக்கு வந்து சேராது. சேராதுங்கிற மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கருத்துங்கன்னு கேட்டீங்கன்னா கருக்காது, லைட்டா ஃபேட் ஆகும். ஃபேட் ஆகுறது எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களோட உடம்புல இருக்கிற வந்து நச்சுக்கழிவுகளை வந்து உஷ்ணங்களை வந்து வெளியே தள்ளுறதுக்காக மட்டும்தான். அவங்க நாளடைவா வந்து அவங்க கண்டினியூவா வந்து அவங்க யூஸ் பண்ணும் பட்சத்துல வந்து அந்த மெட்டல் வந்து அவங்களோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து கன்வெர்ட் ஆகி பல எப்படி வந்து கலர் கொடுக்கும். அது வரைக்கும் வந்து அவங்க வந்து ஆமா அது வந்து ஆகிக்கும். அது வந்து அது வரைக்கும் வந்து அவங்க வெயிட் பண்ணணும். ஓகே ஓகே சார். சூப்பர் சூப்பர். ஓகே சார், நம்ம கலெக்ஷன்ஸ் அப்படியே பார்த்தலாம் மேடம். சார், இந்த செயின் எல்லாமே வந்து பாலிஷ் பண்ணிருக்கு, பட் இது மட்டும் அன்பாலிஷ்ட் மாதிரி இருக்கு சார். இது நம்ம போடும்போது நம்ம நார்மல் செயின் நம்ம நார்மலா மோதிரம் மாதிரி இது மாதிரி ஃபேட் ஆகாம இருக்குமா சார், இல்ல இது மாதிரி தான் ஃபேட் ஆகுமா சார்? இல்ல மேடம், நீங்க வந்து ஒரு கரெக்டான கேள்வி கேட்டீங்க. நம்ம இதுதான் நானும் சொல்லணும்னு இருந்தேன். ஆக்சுவலா மேடம் வந்து செயின் வந்து பாத்தீங்கன்னா வந்து மோதிரம் மாதிரி வளையல் மாதிரி உங்களுக்கு வந்து லைட் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது. என்ன ரீசன் சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப மோதிரமா இருக்கட்டும் வளையலா இருக்கட்டும், இப்ப வந்து வளையல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து ஜாயிண்ட். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் தெரியாது. வளையல் நீங்க வந்து ரிங்ஸ் பாத்தீங்கன்னா, ரிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே வந்து மோல்டிங். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் உங்களுக்கு வந்து ஐம்பொன்னாவே தான் இருக்கும், பஞ்சரவ மாதிரி தான் இருக்கும். இந்த செயின்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஹேண்ட்மேட் செயின். அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கன்னிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாட்டி நம்ம வந்து பொடி வச்சு ஊதி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேக்கிங் பண்ணுவோம். அந்த தங்கம் மாதிரி இது தங்கத்துக்கு என்ன வர்க்கோ மேடம் அதேதான். இதுவும் தங்கம் தான். இது வந்து ஏழைகள் தங்கம், அது பணக்கார. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு கன்னிக்கு நம்ம வந்து பொடி வச்சு ஊதுவோம். சோ அதனால வந்து ஊதுற இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஃபேட் ஆகும். சோ அப்ப இந்த ஃபேட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த கலரிங் பண்றோம். சோ இந்த கலரிங்குக்கும் இந்த கலரிங்குக்கும் இப்ப வந்து வேற ஒரு கலர் இருக்கு. அத வந்து பாத்தீங்கன்னா வந்து கவரிங் எல்லாமே வந்து அடிப்படையா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கலரிங்க்கும் என்ன வித்தியாசம் சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து டைரக்ட் கோல்டு கலர்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க ஃபேக்டரியில இப்ப எங்க சைட்ல வந்து ஒரு கம்பெனி மூலியமா நம்ம போட்டு நம்ம பண்றோம். இது வந்து டைரக்ட் கோல்டு. இந்த டைரக்ட் கோல்டுக்கும் மைக்ரோ பிளேட்டடுக்கும் வந்து என்ன வித்தியாசம் சொல்லி கேட்டீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு தெரியணும். ஆனா அப்பதான் வந்து அந்த கஸ்டமர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு போய் வந்து அவங்களுக்கு என்னங்கிறது தெரியும். இப்ப மைக்ரோ பிளேட்டட் சொல்லி வந்து கேட்டீங்கன்னா வந்து கலர் வந்து கம்மியாகும் பட்சத்துல பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கவரிங் தான் தெரியும். ஒரு ரெட்டிஷ் கலர்ல நீங்க பாத்திருப்பீங்க, இல்லைன்னா வந்து ஒயிட் கலர்ல தெரியும். அது இக்கல் கோட்டிங்கா இருக்கும், இல்லைன்னா வந்து காப்பரா இருக்கும். சோ அது அப்ப வந்து உங்களுக்கு வந்து அது ஐம்பொன் செயினா என்ன செயினுங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு பாசிபிலிட்டி இல்ல, வாய்ப்பே எல்லாம் போயிடும். சோ இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இது டைரக்ட் கோல்டுங்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலர் வந்து கம்மியாகும் பட்சத்துல நீங்க ஒரிஜினல் நீங்க வந்து ஐம்பொன் செயினோட கலர் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த செயின் வந்து கலர் கம்மியாகும் பட்சத்துல இது இப்ப வந்து ஒரிஜினல் நீங்க வந்து ஐம்பொன் செயின் வந்து உங்களுக்கு என்ன கலரோ அந்த கலர் உங்களுக்கு வந்து தெரியும். சரி, ஓகே ஓகேங்க சார். இதுதான் நீங்க வந்து ஒரிஜினல் ஐம்பொன் செயின் நீங்க வாங்குறீங்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு
சூப்பர் சார். எப்படி வந்து ஒரு ஐம்பன் நல்ல ஐம்பன் செயின் பார்த்து வாங்கணுன்றதுக்கான டெஃபினிஷனே சொல்லிட்டீங்க. கண்டிப்பா இது வந்து மேடம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 2000 2500 ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒர்த்தபுளான நம்ம பொருள் வாங்குறோமாங்கிறது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. கண்டிப்பா பட் அவங்க நல்ல பொருளா வாங்கணும் தரமா வாங்கணும்னு சொல்லி வந்து அவங்க விரும்பும் போது வந்து அவங்களை நம்ம வந்து அந்த விளக்கங்கள் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான், வேற ஒண்ணு. ஓகே சார். நம்ம பிரைஸ்லாம் வந்து எவ்வளவு ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் நம்ம செயின் எல்லாமே? மேடம் இந்த செயின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மேடம் ஸ்டார்டிங் வந்து ஒரு 2000 rupeesல இருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகுது ஓகே மேடம். ஓகே சார். சூப்பர். அதுல இருந்து அப்படியே ஆகி வந்து பாத்தீங்கன்னா வந்து 775 வரைக்கும் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கு வந்து வேற ஒரு பேட்டர்ன் செயின் இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சது நம்ம உங்களுக்கு நான் வந்து அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இங்க பாருங்க தாலி செயின்ல எவ்வளவு அழகான டிசைன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தங்கம்லாம் தோத்து போற அளவுக்கு டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தாலி முகப்பு செயின் எவ்வளவு பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலயே வந்து ஐம்பொருள் அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் சாமி வச்ச மாதிரி கோவில்ல இருக்க மாதிரி. இங்க பாருங்க கர்ப்பகிரகத்துல இருக்க மாதிரி அவ்வளோ ஒவ்வொன்றுமே ரொம்ப கியூட்டா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் நிறைய வந்திருக்குங்க. ஒரு டிசைன்ஸும் எவ்வளவு கியூட்டா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ். அப்படியே தங்கமே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கா ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. ஐம்பொன்ல இது மாதிரிலாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா தங்கம் வாங்க முடியல இல்ல அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ்ங்க. ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொன்றுமே. ஒவ்வொன்று இங்க பாருங்க கோயில் கர்ப்பகிரகத்துல இருக்க மாதிரி கருவறையில இருக்கிற சாமி வச்சிருக்க மாதிரி அப்படியே தத்ரூபமா இருக்கு. ஒவ்வொரு ஃபேஸ்மே ஃபுல்லா டீடைலிங்கா அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. சாமி எல்லாமே ஃபேஸ் முத கூட அவ்வளோ அழகா தெரியுது. நம்ம நார்மலா வந்து ஒரு கவரிங் செயின் வாங்குறோமோ இல்ல வேற கடையில நீங்க ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு டீடைலிங்கா அவ்வளோ தெரியாது. ஆனால் அவ்வளோ சூப்பரா தத்ரூபமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க இதெல்லாமே பாருங்க அப்படியே கோயில் இருக்க மாதிரி இருக்கு. நீங்க கொடுத்துருக்க பால்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொட்டேட் ஆகுதுங்க. ஸோ அதனால நம்ம படுத்தோம் அப்படின்னா கூட நமக்கு அழுந்தாது அது மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது. சரிங்களா? நம்ம ரொட்டேட் ஆகும்போது நம்ம எப்படி திரும்பி படுத்தா கூட இதுவுமே சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நமக்கு அழுந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி செயின்மே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கு. இந்த கோல்டோட ஃபினிஷிங் மாதிரியே கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே நமக்கு குத்துற மாதிரியோ அந்த அரும்பு தூக்கிட்டு இருக்கிறது அது மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. நல்லா வலுவலுன்னு ரொம்ப சாஃப்டாக நீட்டாக ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க சார் இப்போ வந்து மேடம் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செயின்ல நம்மகிட்ட வந்து ஏகப்பட்ட நம்மகிட்ட வந்து வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபேன்சி செயின் சொல்லி சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இதை வந்து குஷ்பு செயின் சொல்லி சொல்லுவாங்க, சத்தி செயின் சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கான செயின். இதெல்லாம் வந்து மினி செயின் சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்துல வந்து குண்டு செயின் சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து செம்ம லைஃபா இருக்கும் செயின். இந்த செயின் எல்லாம் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தாலி செயின் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் செயின்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா நைஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மீடியம், இன்னொன்னு வந்து கெட்டி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம 3 டைப்ல வச்சிருக்கோம். ஒரு 3 பவுன்ல அதாவது வந்து ஒரு 3 சவரன், ஒரு 5 சவரன், அப்புறம் வந்து ஒரு 6 சவரன்ல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கு. கஸ்டமைஸ்ல வந்து அதே மாதிரி வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ்ல ஒரு 10 பவுன்ல வேணும், ஒரு 15 பவுன்ல வேணும், நீங்க ஒரு 20 பவுன்ல வேணும்னு சொல்லி வந்து நீங்க கேட்டாலும் அந்த மாதிரி செயினும் நம்மகிட்ட வந்து இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு கனமான செயின் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமைஸ் வந்து ஒரு பார்ட்டிக்காக வந்து ஒரு 120 கிராம்ல வந்து ஒரு செயின் பண்ணியிருக்கோம் 15 சவரன்ல. இந்த மாதிரி செயினும் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கு. இது போக வந்து பாத்தீங்கன்னா இது நார்மல். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டிங் செயின் சொல்லுவாங்க. இது வந்து பழைய வந்து கோபி மாடல் செயின். அந்த செயின்ஸும் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கு. சரிங்களா? இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோப் செயின்ல கயிறு செயின்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நம்ம வந்து மோப்பு வச்சு நம்ம வந்து ஸ்டோன் மோப்பு வச்சு நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்லயே இருக்கு. நம்மகிட்ட வந்து மொத்த வியாபாரமும் இருக்கு, நம்மகிட்ட ரீட்டைல் வியாபாரமும் இருக்கு. மொத்த வியாபாரிகள் வேணும்னாலும் நம்மகிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்மகிட்ட எப்பனாலும் நம்மளுக்கு ரெடியில இருக்கு. இதெல்லாம் வந்து கொடி. இது பாத்தீங்கன்னா வந்து பின்னல் கொடி சொல்லுவாங்க. இந்த வந்து பின்னல் கொடி டைப்லயும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம வந்து மோப் டைப்பு, அந்த பால் டைப்பு இதெல்லாமே இருக்கு. நம்மளோட பால் வந்து பாத்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி தான் பால்லாம் நம்மகிட்ட வந்து ரொட்டேட் ஆகும். அப்படியே வந்து நம்ம வந்து ஜாமை வந்து ஒரே பக்கமா இருக்கிற மாதிரி இருக்காது. இதெல்லாமே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல கூட பாருங்க நிறைய பால்ஸ் வச்சு அந்த இனமெல்லாம் இல்லாம கூட வேணும் அப்படின்றவங்களுக்கு கூட பெரிய பெரிய பால்ஸ் வச்சு கூட இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 பவுன் இந்த மாதிரி வந்து பார்வையில அவங்களுக்கு நம்மகிட்ட வந்து ரெடி ஸ்டாக்காவே இருக்கு. கட்டிங்லயே இருக்கு, நம்மளோட பிளைன்லயே இருக்கு.
இந்த இதெல்லாம் பாக்கிறதுக்கு அவ்வளவு யூனிக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா பால்ஸ் எல்லாம் பெருசு பெருசா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கூட அது மாதிரி எல்லாம் இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து எனாமல் வச்சு ஸ்டோன் வச்சு இது மாதிரி எல்லாம் பாத்துருந்தோம். அதே மாதிரி இது வந்து பால்ஸ் வந்து எனாமல்ஸ் எல்லாம் இல்லாம எல்லாமே நல்லா ரொட்டேட் ஆகுற மாதிரி அழகான சூப்பரான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வாங்குறோம் அப்படின்னா மினிமம் 1 லட்ச ரூபாயில இருந்து 2 லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றோம். சோ அது மாதிரி வந்து என்னால 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் செலவு பண்ணி தங்க நகை வாங்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ். தங்கத்துக்கு அடுத்தபடியா ஏழைகள் தங்கம் சார் சொன்ன மாதிரி தான் ஏழைகளின் தங்கம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஐம்பொன் இருக்கு. ஐம்பொன் இருக்கும்போது இது வந்து நமக்கு ரொம்ப நாள் லைஃப்மே வரும். நம்ம நார்மலா கவரிங் எல்லாம் போட்டு நம்ம கழுத்தெல்லாம் வீணா போறதுக்கு அரிச்சு புண்ணு வருது அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி இது மாதிரி எல்லாம் நம்ம போடும்போது நமக்கு சேஃபா இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து போன வீடியோல சார் சொல்லியிருந்தாங்க. சார் நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு 100 மில்லி தங்கம் சம்திங் அந்த மாதிரி இருக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. பட் அதை காமிக்க முடியல, காமிக்கிறீங்களா? காட்டிடலாம் மேடம். போன டைம் நம்ம அதை பத்தி பேசணும். அதுக்கு நமக்கு வந்து நல்லா நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஓகே சார். இப்போ இது முடிச்சு நம்ம அதை காட்டிடலாம். ஓகே சார், நம்ம அதை பார்த்தலாம் சார். மேடம் இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து 100 மில்லி வந்து கோல்டு செயின் மேடம் இது. ஓகே சார். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தான். இப்ப நம்ம வந்து நம்ம ஐம்பொன் செயின் என்ன பார்த்தோமோ சேம் இதே வந்து ஐம்பொன் செயின் தான். அந்த செயினுக்கு இந்த செயினுக்கு வந்து என்ன வித்தியாசம் சொல்லி கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 100 ml வந்து கோல்டு வந்து நம்ம வந்து டைரக்டாவே நம்ம வந்து இந்த செயின்ல நம்ம ஏத்தி இருக்கோம். ரியல் கோல்டுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசமே தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாரு, பக்கத்துல நம்ம தங்கம் இருக்கு, இதுக்கு அதுக்கும் பாருங்க ஒரு வித்தியாசமும் தெரியாது. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு செயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கடையோட சீல் வந்து வச்சிருக்கோம். ஆமா, இதை வந்து நம்ம கோல்டுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து நம்ம தனியா இங்க பாருங்க நம்ம ஒரு சீல் தனியா நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். இது நம்ம கடையில இருந்து நீங்க வந்து வாங்குனீங்கன்னு சொல்லி வந்து தெரியறதுக்காகவே நம்ம வந்து ஒரு சீல் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம கடையில இருந்து வாங்குனீங்கிறதுக்காக இது நம்ம ப்ரூஃப். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 100 ml கோல்டு மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா 9 மந்த்ல இருந்து 1 இயர் வரைக்கும் இருக்குது வாரண்டி. இது வந்து நம்ம 9 மந்த் நம்ம வந்து டைம் சொல்றோம். இது வந்து 1 இயருக்கு கண்டிப்பா 1 இயருக்கு மேல ஒரு மகாலட்சுமி சொல்லி வந்து ஒருத்தங்க கோயில்பட்டியில ஒருத்தங்க வாங்கினாங்க. அவங்க 1 இயர் தாண்டி இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கு. அவங்க கூட வந்து லாஸ்ட் டைம் கூட இது வந்து டெய்லி வேர் மேடம். நீங்க தினசரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த இச்சிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து வராது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கட்டிங் செயின்ல வந்து ஒரு டைப்ல இருக்கு. இது வந்து கஸ்டமைஸ்ல வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, தனியா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தினமும் செஞ்சு வச்சிருக்கோம். இது வந்து இன்னைக்கு நாளைக்குல நம்ம வந்து பார்சல் போயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடியில வந்து 2 டைப். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கரூர் கொடின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பின்னல் கொடி. இது வந்து கரூர் கொடி மேடம். கரூர் கொடிங்களா? ஆமாங்க. இது வந்து பின்னல் கொடி. கொடியிலே நம்மகிட்ட வந்து 2 டைப்ல இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். இது வந்து கரூர் கொடி, பின்னல் கொடி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட். இந்த 100 கிராம் 100 மில்லி கோல்டு கலந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த இது வந்து பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங் எவ்வளவு இருந்து வாங்கலாம் சார்? உங்கள்ட்ட கேக்குறாங்க அப்படின்னா சொல்லுங்க சார். இது ஸ்டார்டிங் பிரைஸ் நீங்க சொல்லுங்க மேடம். இது வந்து 45 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 4500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க மார்க்கெட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே வந்து நம்ம தான் வந்து லோயஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா நீங்க இல்ல சார், எனக்கு வந்து நீங்க பிரைஸே சொல்லல அப்படின்னா மக்கள் கடையில ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும் சார். எவ்வளவுனா தான் நம்மளால வாங்க முடியும்? இல்ல அப்படி இல்ல மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேல்ல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கறது இல்லங்கிறதுனால இதுக்கு நான் அந்த ரேட் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். சரி சரி. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் வந்து மொத்த வியாபாரம் இருக்கு, ரீசேல் இருக்காங்க, அவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு யாருமே வந்து அவங்களும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோல எதுலயுமே நம்ம வந்து மோஸ்ட்லி நான் வந்து ரேட் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து இப்போ நீங்க வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனாலதான் சோ இந்த 100 மில்லி கோல்டு எல்லாம் நம்ம வந்து ஹோல்சேல்ல வந்து நம்ம யாருக்கும் கொடுக்கறது இல்ல. நான் வந்து ரீட்டைல் கஸ்டமருக்கு மட்டும் கொடுக்குறேன். அதனால உங்களுக்கு நான் வந்து ரேட் உங்களுக்கு ஓகேங்களா? ஓகே மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் செயின்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோப் செயின்ல வந்து நீங்க கேட்ட மாதிரி தான். இதுல 30 இன்ச்சஸ் இருக்கு, 30 இன்ச்சஸ் இருக்கு, 27 மில்லி கோல்டு எல்லாமே அதான் மேடம். எல்லாம் 100 மில்லி கோல்டு தான். இதுல பாத்தீங்கன்னா 27 இன்ச்சஸ் இருக்கு, 30 இன்ச்சஸ் இருக்கு, 25 இன்ச்சஸ் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து நைஸ் இருக்கு, கன இருக்கு, கெட்டி இருக்கு, இதுலயும் இருக்கு. இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பாருங்க, அதுல வந்து மோப்பு வச்ச மாதிரி அந்த டிசைன்லயும் நம்மகிட்ட செயின் வந்து அவைலபிள் இருக்கு. இது போக வந்து அவங்களுக்கு பர்டிகுலர் டிசைன் வேணும், இந்த மாதிரி வந்து பர்டிகுலர் டிசைன் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் கட் பண்ணி கொடுப்போம். கஸ்டமைஸ் வந்து கேட்டாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். எல்லாமே அழகா ரொட்டேட் ஆகுது. ஸோ நம்ம படுத்தோம் அப்படின்னா கூட கீழே படுத்திருக்கும் போது தூங்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கூட அழுந்துற ப்ராப்ளம் இருக்காது. ஒரே பக்கம் இருக்கு அப்படின்னா தான் இப்படி அழுந்தோம் இல்லைங்களா? இப்படி படுக்கிறப்ப இப்படி இதாகும், ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால அந்த ப்ராப்ளம் இல்லை. லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். அந்த வீடியோல வந்து நான் ரொம்ப வியந்து புதுசா நான் பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாங்கல்யம் இதுதான். மாங்கல்யத்துல கூட
ஐம்பொன்ல கிடைக்குமா, மாங்கல்யம் வந்து ஐம்பொன்ல கிடைக்குமான்னு வந்து இங்கே தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ எல்லா இதுவுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. அந்தந்த கேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த ரிலீஜனுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா இதுலையுமே வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டிலுமே இருக்குது. பார்க்க அவ்வளோ யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது. கோல்டில் நம்ம பார்க்குற மாதிரியே ஒவ்வொன்றுமே இருக்குது. பார்க்கறதுக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. மாங்கல்யெல்லாம் வந்து நம்ம ஐம்பொன்ல கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். சார் தான் சொல்லியிருந்தாங்க, இல்லை இதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம தாலி செயின் பார்த்தோன்னே அதில் கோக்கக்கூடிய மாங்கல்யத்துக்கு கூட கோக்கக்கூடிய குண்டு, காசு, கொலா, அது மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம செப்பரேட்டாகவே நம்ம லாங்கஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்னது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாலிங்கிறது வந்து ஒருத்தவங்க வந்து முக்கியமான ஒரு சென்டிமெண்டான விஷயம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயமும் கூட. இப்ப நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்டின்ஸுக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகமா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 வகையான தாலிகளும் மத்த கேஸ்டுகளுக்கு வந்து தகுந்த மாதிரி நம்ம தாலிகள் வந்து நம்ம வந்து எல்லா வச்சிருக்கோம். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்ப வந்து கஸ்டமைஸ் சில பேர் வந்து எனக்கு வந்து போன் கால் பண்ணி வந்து கேக்குறாங்க, கேட்டுட்டு வந்து சார் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்ட்டு. ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்கள் வந்து பண்ண முடியாத விஷயத்த வந்து நம்மளால பண்ண முடியலன்னு தான் நம்ம பார்த்து சொல்லிடுறோம். மேஜர் பார்ட் வந்து எங்களால என்ன முடியுமோ அந்த இதை வந்து நம்ம கண்டிப்பா நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நாங்க தங்க வேலை செஞ்சு நாங்க வந்து வந்தனால வந்து எங்களால முடியாதுன்னு வந்து ஒண்ணு இல்ல, கண்டிப்பா நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சார், சூப்பர். கஸ்டமைஸ்ல கேட்டாலும் இப்ப நீங்க இதுல பாக்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்ல, உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதுலயே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது நெல்லிக்காய் குண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இது வந்து எட்டுப்பட்ட குண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எட்டுப்பட்ட குண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா எனாமல், அதாவது இது பேர் என்ன சார்? இது வந்து எட்டுப்பட்ட குண்டுங்க. இது வந்து பிளைன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நகாஸ் டிசைன் இருக்கிறது பாத்தீங்கன்னாலே தெரியும். இது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து வரிகுண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து நகாஸ் போட்டது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொங்கு தாலின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான இது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் கேக்குறாங்க, இது எப்படிங்க இது வந்து ஒண்ணு போட்டிருக்கீங்க, அப்ப எங்களுக்கு வந்து வேற அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து வரும்போது இதுக்கு வந்து உள்ளடக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 54 உட்பிரிவு ஜாதிகளுக்கும் வந்து இதெல்லாமே வந்து பொருந்தும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து அவங்க வந்து ஒரு சைடுல இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வர லக்ஷ்மி காயின். இது பாத்தீங்கன்னா வந்து பிளைன் டைப்லயும் இருக்கு, இது வந்து பிளைன் டைப்லயும் இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் டைப்லயும் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் பிஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதோ டைப்ல இருக்கு. சரிங்களா? இதோ டிசைன்ல இருக்கு. இந்த டைப்ல வந்து ஒண்ணு இருக்கு, இந்த டைப்ல ஒண்ணு இருக்கு, இந்த டைப்ல ஒண்ணு இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாமிகளுக்கு வந்து வைப்பாங்க. சாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து போறதுக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னு கேட்பாங்க. அந்த டைப்பும் வந்து நம்மகிட்ட வந்து மாங்காய் பிஞ்சு இருக்கு. இது போக வந்து இதை வந்து குப்பா தாலிம்பாங்க. இதுதான் சார் மேக்ஸிமம் சாமிக்கு கட்டி இருப்பாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து கட்டி இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட 2 பேட்டர்ன்ல இருக்கு. ஸ்டோன் வச்சது இருக்கு, பிளைன் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வாழை சீக்கும்பாங்க. இதெல்லாம் வந்து திருமங்கலத்துல வந்து ஒரு முக்கியமான ஐட்டம்ஸ். இது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்லயும் இருக்கு, இது நம்மகிட்ட பிளைன்லயும் இருக்கு. இது போக வந்து பாத்தீங்கன்னா நாணல்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளைன் தெரியுதுங்களா? ஆமா சார், இது வந்து பிளைன். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல நீங்க கோல்ட்ல தான் பாத்திருப்பீங்க, தங்கத்துல தான் பாத்திருப்பீங்க. இதுல தெரியுதுங்களா வரி டிசைன் தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து கோல்டுக்கு வந்து நீங்க வந்து ரியலா நீங்க வந்து போற டிசைன். இதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் சின்னதா இருந்தா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியும் நம்ம சின்ன சைஸ்லயும் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். நல்லா இருக்கு. ஓகே மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா மேடம் நம்மகிட்ட வந்து ஹோல்சேலாவும் இருக்கு, நம்ம ரீட்டைலாவும் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு பேர் வேணும் அப்படின்னாலும் கூட வந்து நம்மகிட்ட கொரியர் சர்வீஸ் இருக்கு, சிஓடி வசதி இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே சார், சூப்பர் சூப்பர் சார். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வளையல் செக்ஷன் வந்தாச்சு. வளையல் பிடிக்காத பெண்களே இருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு வளையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வளையல்லாம் அவ்வளோ பிடிக்கும். இங்கே பாருங்கள், வந்தோட்டே எவ்வளோ வளையல் எடுத்து போட்டேன்னு சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்களேன், அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ அழகாக இருக்குது. என் கைக்கு நல்லா இருக்கான்னு தெரியல, பட் அவ்வளோ அழகாக இருக்குது. வளையல் சூப்பராக இருக்குது.
நல்ல வெயிட்டுங்க. அதே மாதிரி வளையல் வந்து செம்ம வெயிட். அந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கு. டிசைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் பட்டு சாரி கட்டி போட்டால் சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது மாதிரி வந்து நான் போட்டிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் போட்டிருக்கேன், ரெட் கலரில் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் மல்டி கலர்லையுமே உங்கள்கிட்ட இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரீன் கலரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். க்ரீன்லேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் சைஸ் வந்து எல்லா சைஸ்லையுமே எல்லாத்துக்கும் தேவைப்பட்ட சைஸில் 2. என்ன சார் 2.2 மேடம் 2.4 2.6 2.8 2.10 வரைக்கும் இருக்கு மேடம். ஓகே சார் 2.4 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ அழகா இருக்கு. என்னோட கைக்கே கரெக்டாக இருக்கு பாருங்க. எல்லாமே பெரிய வளையல் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப அழகா இருக்கு. இது மாதிரி எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு. இங்க பாருங்க ஒயிட் பாருங்க, ஃபுல்லா பியூர் ஒயிட் சூப்பரா இருக்கு. மேடம் அதுல பாருங்க இது வந்து இந்த பர்பிள் கலர்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பிங்க். பர்பிள் கலர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். செம்ம கலருங்க இதெல்லாம். இதெல்லாம் கலர்லாம் ரேர் கலர். இது மாதிரி கலர்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. பிளாக்லாம் பாருங்க எவ்வளோ. இதெல்லாம் வந்து அடுத்து இங்க இருங்க பர்பிள்லயே வந்து வயலட் கலர். இது வயலட் சூப்பரா இருக்குங்க. நீங்க கஸ்டமைஸ்ல வந்து மேடம் வந்து நீங்க வந்து எப்படி நீங்க இந்த கலர் வச்சு கேட்டாலும் நம்ம வந்து கொடுத்துடலாம். அப்படிங்களா? ஆமா. இந்த ஸ்டோன் பத்தி வந்து நான் சொல்லணும்னா இதெல்லாமே வந்து மேடம் தங்கத்துக்கு வைக்கிற வந்து கோல்டு தான். நீங்க இமிடேஷன்ங்கிறதுனால வந்து இது நம்ம வந்து ஐம்பொன்னுங்கிறதுனால நம்ம வந்து கவரிங்க்கு வைக்கிற ஸ்டோன்ஸ் இது கிடையாது. ஏடி ஸ்டோன் சொல்லுவாங்களா அது மாதிரி? ஆமா மேடம் இது வந்து ஏடி ஸ்டோன் தான். இது வந்து ரியலா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு நீங்க போட்டீங்கன்னா பார்ட்டி வேர் போட்டீங்கன்னா இது வந்து சூப்பரா இருக்கும். ஸோ வலையெல்லாம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது. எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரும் வயலட் கலரும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. பட் வீடியோக்கு வந்து அந்த அளவுக்கு கிளியராக வந்து அந்த லைட் கலர் எடுத்து கொடுக்காதனால தான் டார்க் கலர் போட்டிருக்கேன். எனக்கு இந்த கலர்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கு. யூனிக்கான கலர்ஸுங்க. இந்த கலர்ஸ்லாம் கிடைக்கவே செய்யாது சரிங்களா? மார்க்கெட்லலாம் நீங்கள் தேடினா கூட கிடைக்காதுன்ற அளவுக்கு நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நம்ம எதாவது கலர்ஸ்லாம் வாங்கி போட்டுக்கணும்னா கூட எல்லா கலர்ஸுமே மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டெய்லி வேருக்கு கூட நீங்கள் ஒவ்வொரு வலையில் போட்டுக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வெயிட்டாக ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க பாருங்களேன் எவ்வளோ கலெக்ஷன் பாருங்களேன். அந்த டார்க் அந்த கலர் மெரூன் கலர் இதை சொல்லவே முடியல. ஏன்னா இது நிறைய பட்டு சாரிக்கு வந்து மேட்சாக இருக்கக்கூடிய கலர்ஸ். எல்லா பட்டு சாரிக்குமே ஒரு 80% பட்டு சாரிக்கு வந்து பார்டர் வந்து நமக்கு மெரூனில் தான் வரும் இல்லையா? அந்த மாதிரி அழகாக மேட்ச் பண்ணி போட்டுக்கிறதுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க. நம்ம அடுத்து பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காப்பு பாருங்க எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. போயிட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் காப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சித்திப்பூ ஸோ இவ்வளோ நேரம் லேடிஸ்க்கு பார்த்தோம், ஜென்ஸ்க்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் வருத்தப்படக்கூடாதுல்ல. அதுக்காக தான் ஜென்ஸ்க்கு பார்க்குறவங்க அவ்வளோ காப்பு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு காப்பும் பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிடிக்கும். சாமி நீங்கள் வந்து ஒரு முருகனோட டிவோடிஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்குமே முருகன் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வகையில் பாருங்கள் இந்த காப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய பக்கம் தேடி அலைஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு கிடச்சிருக்காது. ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்திருக்காது. இங்கே நீங்கள் வாங்குறப்ப ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்கும். இவங்கள்ட்ட நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறீங்க, நிறைய பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு ரேட்டும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஹோல்சேலையும் ரீட்டெயிலாக வாங்குறீங்க அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸை விட கொஞ்சம் கூட வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கலெக்ஷனுமே வச்சுருக்காங்க. மயில் மாதிரி, வேல் மாதிரி, வெறும் வேல் மட்டும் வச்சு. ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய பார்த்துருந்தோம், டீட்டெயிலிங்காக பார்த்துருந்தோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த காப்பெல்லாம் பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து நிச்சயமாக வந்து சாமி மேலே பக்தி இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள். சாமியவே வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன். எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாமே வேலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன், முருகன் எல்லா இதுவுமே எல்லா ரிலேட்டடான வேலுமே வச்சுருக்காங்க. வேல்னாலே முருகன் தான் இல்லை சார்? இதில் சிவன் வந்து இருக்கோ? சிவனா அம்மனா சார்? இது அது வந்து பாத்தீங்கன்னா சூலத்துல வந்து அம்மன் இருக்கிற மாதிரி. சூலத்துல அம்மன். ஆமா. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கார் ஸ்டாண்ட்ல வைக்கிற மாதிரி. ஓகே ஓகே. கார் ஸ்டாண்ட்ல வைக்கிறது. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்ல இருந்து இருக்கு சார்? ஐயப்பன் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ரேட்டு சார்? 450 ல இருந்து இருக்கு மேடம். 675 வரைக்கும் இருக்கு. சரி இல்ல வேல்னா எவ்வளோ? இதெல்லாம் வந்து 450 மேடம். 450. ஓகே. 450 ல இருந்து ஸ்டார்டிங். அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. இது நீங்க வந்து ஆஞ்சநேயர் இருக்கு, உங்களுக்கு நீங்க வந்து கருப்பராயன் இருக்காரு. நம்ம அவங்க குலதெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்ல வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இல்லை வீட்லயே வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வச்சுக்கலாம். அழகா இருக்கு. முத்தாரம்மன் இருக்கு. காப்புல பாருங்க எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் கலெக்ஷன்ஸ். இந்த காப்பு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே யூனிக்கான அந்த மயில் வச்சு வேல் வச்சிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல்
இன்னும் யானை வச்சு சிவன் வச்சு ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸில் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 காப்பு வந்து அவைலபிள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஹோல்சேலாக நீங்கள் வேணும்னா கூட இவங்கள்ட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்சேலாக தேவைப்படுதுன்னா கூட ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது புதுசாக வேணா கூட கஸ்டமைஸ் பண்ணி தரதுக்கும் ரெடியாக இருக்காங்க. இது மாதிரி நிறைய காப்பி உங்கள்கிட்ட இருக்குது. அதான் மேடம் இப்போ வந்து கஸ்டமைஸில் வந்து ஒருத்தங்க ஒரு 120 கிராமில் வந்து காப்பு வேணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து மேக்கிங் ஆகி வந்திருக்கு. இன்னும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணல. இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தண்டை மாதிரி இருக்கு தெரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 150 கிராம்ஸ்க்குள்ள வரும். மயில் வந்து இப்படி திரும்பி இருக்கு. மயில் வச்சு வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த வர்க் முடிச்சு வந்திருக்கு. இனிமேல் நம்ம வந்து நாளைக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணி இந்த நம்ம கும்பகோணத்துக்கு நம்ம வந்து இது நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம். சூப்பர் சார், அழகா இருக்கு. ஒரு ருத்ராட்சம்லாம் வச்சிருக்கு பாருங்க சார். ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆமாம் மேடம். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலையாரும் நம்ம வந்து அண்ணாமலையாரும் இது வந்து நந்தியாரும் வந்து இருக்கிற மாதிரி ஆச்சுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யானை மட்டும் இருக்கிற மாதிரி, 2 பக்கம் யானை இருக்கிற மாதிரி. சார் விஜய் சார் கட்சிங்களா? ஆமாம் மேடம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நந்தியும் லிங்கமும் இருக்கிற மாதிரி ஆச்சுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ருத்ராட்சம் மட்டும் நம்ம 2 சைடில் வந்து கப்பு போட்டு வந்து இருக்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சிறுத்தை டைப்லயும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வந்து சூலம் பிளஸ் அந்த ருத்ராட்சமும் இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? இதுல அதே மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா வெறும் சிங்கம் மட்டும். ஓகே. சிங்கம் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல ருத்ராட்சம் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. ருத்ராட்சத்திலே அந்த ஒரிஜினல் ருத்ரா அந்த இது வச்சு கூட பாசி அந்த மாதிரி கூட இருக்கு. அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். இது வந்து வேலுமயில் காப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து யூனிக்காகவும் இருக்கும். இது நல்லா வந்து ஃபாஸ்ட் மூவிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமும் பட்டையும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வேலும் பால் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது அதே மாதிரி வந்து எனாமல் இல்லாமல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பால் சின்ன பால் இருக்கிற மாதிரி. இதெல்லாமே வந்து இப்போ வந்து லேடிஸ்க்கு எல்லாமே வந்து இப்போ வந்து இதைய யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. இது ஆமா, இது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. வளையல் மாதிரி போட்டுக்கலாம் அவங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்ல நம்ம வந்து அவங்களுக்கு 2-4 சைஸ்ல இருந்து கூட நம்ம வந்து அவங்க கேட்டாங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுக்குறது தயாரா இருக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கால் தண்டியாவும் கேட்கறாங்க, கையில யூஸ் பண்றதுக்காகவும் கேட்கறாங்க. இதுவும் நம்ம வந்து கஸ்டமைஸ்ல நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து மொத்த வியாபாரமும் நம்மகிட்ட இருக்கு மேடம். இது வந்து பெரிய கடைக்காரங்க வந்து ஒரு 100 காப்பி வேணும், 200 காப்பி வேணும்னு சொல்லி கேட்டாலும் நம்மகிட்ட வந்து ரெடி ஸ்டாக்லேயே இருக்கு. நம்ம உடனே நம்ம வந்து அனுப்பலாம். சூப்பர் சார், சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கை செயின் பார்க்குறோங்க. கை செயினில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 கலெக்ஷன்ஸ்க்கு மேலே இருக்கும் போல். இப்போ நம்ம பார்க்குறதே ஜஸ்ட்டு சாம்பிள் தான். இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு எடுத்துகிட்டே இருந்தாங்க. வீடியோவே பத்தாது, ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் காமிச்சோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிஓடி மூலமாக கூட நீங்கள் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் வந்து கொலுசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கொலுசும் உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. கொலுசு பார்த்தீங்க அப்படின்னா 9வது நம்பர்லேருந்து 12ஆம் நம்பர் வரைக்கும் இருக்குது. அதாவது சைஸ் பிரகாரம் சொல்லுங்கள், 9, 10, 11, 12 சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து 9 சைஸ்லேருந்து 12 இன்ச்சு சைஸ் வரைக்குமே நம்ம இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு வேளை பேபி கொலுசு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். குட்டி கொலுசு வேணும், குட்டி பிள்ளைங்களுக்கு போடுறதுக்கு ஐம்பொன்னில் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட இவங்கள்ட்ட தாராளமாக இருக்குங்க. நிறைய டிசைன்ஸில் அழகழகாக வச்சுருக்காங்க. இல்லை ஒரு மாடல் கொடுத்து எனக்கு இதே மாதிரி ஐம்பொன்னில் செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் இவங்கள்ட்ட தாராளமாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய டிசைன்ஸ் இன்னும் இருக்குது. வீடியோ தான் பத்தாது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் இந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடும். அஃபோர்டபுளாகவும் இருக்கும் ப்ரைஸஸ் எல்லாமே. மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.